ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த ப்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்னடா எக்கோட ஸ்மைலி கீழே தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம எக்கோட பல்ல உடச்சிட்டு இங்கே ஊற்றிட்டோம் அப்படின்னு. சரி, ஓகே, ஜோக்கெல்லாம் வேண்டாம். டக்குன்னு ஒரு குயிக்கான ரெசிபிக்கு போயிடுவாங்க. என்னோட மாமியாரோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த பபுள் முட்டைங்க. இதுக்கு என் பையன் தான் அந்த பேர் வச்சுருக்கான். நார்மலான எக் ஸ்கிராம்பிள் தான். பட் அவங்க செய்யும்போது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக பபுளாக வரும். அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. ஒரு வடை சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு மட்டும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ கொஞ்சமாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வந்துட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வருங்க. ஸோ இது ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழக்கப்பட்ட பாத்திரத்தில் தான் செய்வாங்க. ஸோ ஏன் ஈய பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் கமெண்ட்டுக்கு வராதிங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நாங்கள் ஒரு 4 பேருக்கு வந்துட்டு இந்த முட்டை செய்கிறோங்க. ஒரு 5லேருந்து 6 முட்டை வந்துட்டு சேர்ந்துருப்போம். இது எவ்வளோ முட்டை போட்டாலும் எல்லாத்துக்கும் சீக்கிரம் தீந்துருங்க. அவ்வளோ டக்குன்னு காலியாகக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நான் ஒரு 5 முட்டை வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி மாமியார் தான் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் சாப்பாடுக்கு இல்லைனா ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ்க்கு இல்லைனா ஈவினிங் போல் ஒரு மழை டைம்லேயே வந்துட்டு டீ காஃபிக்கு கூடி வந்துட்டு இது ஒரு ஸ்நாக்ஸாக கூடி கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையே விரும்பாத குழந்தைங்க இதை வந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என் பையன் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டான். ஒரு டைம்லலாம் முட்டை சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்கள் வீட்டில் வந்து பெரிய போராட்டமே நடக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுங்க. ஸோ சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷை வச்சுட்டு நம்ம ஃபுல்ஃபில்லாக ஒரு லஞ்சு முடிச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். முட்டையை நல்லா எல்லாமே உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுருக்காங்க. இதில் தேவையான அளவுக்கு நாங்கள் காரத்துக்கு மிளகா எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணலைங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்ன நீடு இருக்கோ பச்சை மிளகா வரமிளகா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. அதை வந்து இதில் ஆப்ஷன் தான், எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் வந்துட்டு பெப்பரும் சால்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா பையனுக்கு வந்துட்டு ரொம்ப காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனாலும் என் மாமியார்கிட்ட வாரத்தில் ஒரு நாளாவது என் பையன் வாங்கி சாப்பிட்ருவாங்க. அது இல்லாமல் என் வீட்டில் நான் கட்டியிருக்க மனுஷன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என் மம்மி மாதிரி நீ இது செஞ்சிருவியா, இந்த பபுள் முட்டை மாதிரி உனக்கு வந்துருமா. நானும் எவ்வளவோ டைம் என் மாமியார் சொல்லி கொடுத்து பக்கத்தில் இருந்து கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஸ்கிராம்பிள் மாதிரி ஓட தான் வரும். இதே மாதிரி பபுள் முட்டையாக வந்ததே இல்லைங்க. ஸோ இது வந்து என் மாமியார் கிட்டே இருக்க ஒரு ட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க கைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துருங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட முட்டை ஸ்கிராம்பிள்னு தான் சொல்லணும், ஆனால் பபுள் முட்டைன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். மறக்காமல் இந்த வீக்கெண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் வந்துட்டு இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.